முதலமைச்சர் விஜய்க்கு வேண்டுகோள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேருந்துகள் பெண்களுக்காக இலவசம் சொல்லும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த துறை தோல்வியாக தானே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி கொடுத்தக்கூடிய சின்ன ஸ்கீமே அந்த கவர்மெண்ட்டால் தாங்க முடியல எனக்கூடிய வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கருத்தையோ ஒரு ஐடியாவோ கொடுக்குறோம். இது சரியாக இருக்கான்றதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லா பஸ்கள்லையுமே, தமிழ்நாடுடைய அரசு சார் பேருந்துகள் எல்லா பஸ்கள்லையுமே எல்இடி டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு பஸ்ஸு பின்னாடி இருக்கக்கூடிய நார்மலான இரும்பு பிளேட் போர்டு, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைப்போம். இப்போ கோல்கேட் விளம்பரம், காசகாண்டா விளம்பரம், இந்த விளம்பரங்கள்லாம் வைக்கும்போது அவங்ககிட்ட ஒரு சிறிய தொகை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் எல்இடி பேருந்துகள்னு வச்சிங்கன்னா, எல்இடி டிஸ்பிளேக்களோடு வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு கேட்சியான ஒரு விஷயம் போய் சேரும். அவங்க சோசியல் மீடியாக்கள்லேயோ டிவி சேனல்லையோ கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை, அந்த மிகப்பெரிய கோடிகளுக்கான ஒரு விளம்பர தொகைகளை அரசுக்கு கொடுக்கும்போது அது நேரடியாக மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா அரசு பேருந்துகள் எல்லாமே சிட்டிக்குள்ளே தான் சுற்றும். மதுரைக்குள்ளே, சென்னைக்குள்ளே, திருச்சிக்குள்ளே இப்படி சுற்றக்கூடிய பேருந்துகள் அந்த டிஸ்பிளேக்களோடு சுற்றும் பொழுது அந்த மக்களுடைய ஆடியன்ஸ் ரீச் கண்களில் போய் நிற்க வேண்டியது பளிர்னு நிற்கும். அந்த எல்இடி விளம்பர பலகைகள் சைனாவில் இருந்தோ இல்லை ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியாவோ கம்மியான விலைகளில் நீங்கள் வச்சு விளம்பரத்தை கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மக்களுக்குள்ளே ஒரு பெரிய அளவில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்தது என்னுடைய பிராண்டை நான் உள்ளே கொண்டு நினைப்பாட்டினா அரசுக்கிட்டையும் ஒரு பேர் வாங்க முடியும், அரசுக்கே நான் என்னுடைய பணத்தை நான் டொனேட் பண்ண மாதிரி ஆகும். அப்படின்னு கூடிய இடம் அந்த பெண்களுக்கான இலவச சலுகைகளில் மிச்சப்படுத்தப்படும். அந்த இப்போ நீங்கள் தனியாக ஃபண்ட்ஸ் வச்சு அதை இருக்கிற பேருந்து ஓட்டுநர்கள்ட்ட நிறைய பேர் பேசும்போது, இல்லைங்க நிறைய லாஸில் தாங்க போயிருக்கு, இன்னும் எங்களுக்கான சேலரி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு, பென்ஷன் ஃபண்ட் இன்னும் வரல அப்படின்னு கூடிய இடங்கள் இருக்குது. அந்த துறையை சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கருத்து அனுப்பு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிஸ்க் பர்டனிட்டிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த விளம்பர தொகைகளிலிருந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது, அந்த துறைக்கு பணங்கள் கிடைக்கும் போது அரசு லாஸ் ஆகாமல் ஓரளவுக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டான ப்ராஃபிட்டோடு அமையும்ன்றது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. இல்லை இது தவறுதலாக இருக்குது, இது சரி வராதுன்ற பட்சத்தில் அரசு மொபைல் டெக்னாலஜி, லேப்டாப் டெக்னாலஜியை ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா அத்தனை கம்பெனியுமே எல்ஜி, சாம்சங் மாதிரியான பிராண்டட் எல்லாமே ஃபாரின்லேருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே லாபத்தை எடுத்து வெளியே போயிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் கிடைக்கிறது ஒரு டாக்ஸேஷன் மணி மட்டும்தான். 5 to 12% கிடைக்கக்கூடிய டேக்ஸ் மணி மட்டும் பத்தாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாபம் ஒரு 70% லாபம் வெளிநாட்டுக்கு போகுது. அந்த லாப தொகையை தமிழ்நாடு அரசுலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆரம்பிச்சிட்டோன்னா, இந்த டெக்னாலஜியை, மொபைல், லேப்டாப்பு, பேசிக்கல் திங்ஸை கவர்மெண்ட்டில் கூடிய பசங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நீங்கள் சப்ளை பண்ணி அதோடைய லாபங்களை எடுத்து இந்த இலவச ஸ்கீம்களுக்கு கொடுக்கலாம். இது சரியாக தவறான்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும், உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் முடிவு பண்ணட்டும். ஏன்னா கடன் வாங்கி ஒரு இலவசம் கொடுத்து ஒரு ஆட்சி வெற்றி பெறுமானா கிடையாது. ஆனால் லாபத்தை உண்டாக்கி இலவசங்களை கொடுங்க, மிகப்பெரிய வெற்றி அமையும். ஏன்னா இதுதான் உங்களுடைய மோட்டோவாக இருக்குது. அதை இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இதோட இன்னும் சிறந்த கருத்துக்கள் தான் எடுத்து செயல்படுத்த பண்ணுங்கள். நன்றி.